வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான குஸ்கா எப்படி செய்து பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டோங்க. 2 பிரியாணி இலை, பட்டை, 1 ஸ்டார், 2 கிராம்பு, 2 வெங்காயம் நீட்டு வகையில் கட் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோங்க. இது கூட 3 பச்சை மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுங்க. இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே ஒரு 2 ஸ்பூன் தயிர். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டோங்க. 2 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம். நான் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி வந்து கொதிக்கிட்டோம். இப்போ வந்து தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/2 லெமன், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. 3 விசில் வரட்டோங்க. 3 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக பலன்னு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.